60 வயதிற்கு பிறகு தினமும் நாம் செய்யும் சில சிறிய தவறுகள் பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். இன்று முதியவர்கள் அடிக்கடி செய்யும் 3 முக்கியமான உடல்நல தவறுகளை பார்க்கலாம். தவறு 1. நாள் முழுவதும் உட்கார்ந்தே இருப்பது. நான் வீட்டில் தானே இருக்கிறேன், அதனால் ஓய்வாக இருப்பதே நல்லது. இது பலரின் எண்ணம். ஆனால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் தசைகள் பலவீனமடையும், மூட்டுகள் இறுகும், இரத்த ஓட்டம் குறையும். இதனால் நடப்பதில் சிரமம், சமநிலை குறைவு, விழும் அபாயம் கூட அதிகரிக்கும். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு 30 முதல் 45 நிமிடங்களுக்கும் எழுந்து 2 முதல் 5 நிமிடங்கள் நடந்தால் போதும். தவறு 2. போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. வயது அதிகரிக்கும் போது தாகம் எடுக்கும் உணர்வு குறையலாம். அதனால் பலர் தண்ணீர் குடிப்பதை மறந்து விடுகிறார்கள். இதனால் சோர்வு, தலைச்சுற்றல், மலச்சிக்கல், சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். என்ன செய்ய வேண்டும்? தாகம் எடுக்க காத்திருக்காமல் சிறிது சிறிதாக நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தவறு 3. வலி வந்தால் மட்டுமே மருத்துவரை அணுகுவது. எதுவும் இல்லை, வலி அதிகமானால் போகலாம். இது மிகவும் ஆபத்தான பழக்கம். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், கண் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? வருடத்திற்கு குறைந்தது 1 முறை முழுமையான உடல் பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். இந்த 3 தவறுகளையும் தவிர்த்தாலே முதுமையில் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் சுயமாகவும் வாழ முடியும். சிறிய மாற்றங்கள் பெரிய பலன்களை தரும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். மேலும் முதியோர் ஆரோக்கியம் தொடர்பான பயனுள்ள வீடியோக்களுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.